ஹலோ பெட்டல்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம த ஆர்ட் ஆஃப் ஃபேட்டோட நெக்ஸ்ட் பார்ட் தானே பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் ஹேசல் எல்லாரையும் வெளியே போகலான்னு சொல்லி கூப்பிட்டுருப்பா. அண்ட் அதே மாதிரி எல்லோரும் வின்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ கரெக்டாக வின்ஸ் வந்திருப்பான். பட் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணியிருப்பான். ஹேசலை ஹக் பண்ணி ஒரு மாதிரி இமோஷ்னலாக நடந்துட்டு இருந்திருப்பான். எல்லோரும் கன்ஃபியூஸ்டாக இதை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. நான் இதோட தாண்டா முடிச்சிருந்தேன். சரிடா, நம்ம அப்படியே இதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளீஸ் ஸ்டோரியை பார்க்குறவங்க எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கடா, அதுதான் என்னை மோட்டிவேட் பண்ணும். சரிடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னாச்சு? என்ன நடந்துச்சு? எங்ககிட்ட சொல்லு. பாப்பா, ஐம் சாரிடி. என்ன மன்னிச்சிருவல? சொல்லு ஹேசல். என்ன என்ன வின்ஸ் பேசுகிற? என்ன பண்ண நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு? ஏதாவது பண்ணியா? சொல்லு, என்ன பண்ண? ஐம் சாரிடி, ஐம் சாரி. நான் எதையும் வேணும்னு பண்ணலடி. ஐம் சாரிடி. பாப்பா, இங்கே யாருக்குமே எதுவுமே புரியல. பிகாஸ் வின்ஸ் அவன் பாட்டுக்கு அழுதுட்ருக்கான். ஒரு மாதிரி ஹேசலை டைட்டாக பிடிச்சிட்டு, வின்ஸ் என்ன தான் ஆச்சு? இப்போ ஏன் நீ இப்படி பண்ணிகிட்ருக்க? அதையாவது சொல்லு. இப்போ நீ என்ன பண்ணன்னு ஹேசல் கிட்ட நீ சாரி கேட்டுட்ருக்க? அப்போ தான் வின்ஸ் திரும்பி யூனாவை பார்க்குறான். யூனாவை பார்த்த உடனேயும் அவனோட கண்ணில் இருந்து இன்னும் டியர்ஸ் எச்சா வர ஆரம்பிக்குது. ஐம் சாரி யூனா, ஐம் ஸோ சாரி. நான் எதையும் வேணும்னு பண்ணல. அதெல்லாம் யூனா, நீயும் என்னை மன்னிப்பல? ஆரோனும் அப்படியே ஒரு மாதிரி அவனை வியர்டாக பார்த்துட்ருக்கான். டேய் வின்ஸ், என்னடா ஆச்சு? ஏன்டா அப்படி பண்ணுற? இல்லை, நீங்கள் எல்லாரும் என்னை மன்னிப்பீங்கள்ல? உங்ககிட்டயும் தான்டா கேட்குறேன். என்ன மன்னிச்சிரு ஆரோன். நான் உன் பேச்சை கேட்டிருக்கணும். டே வின்ஸ், என்னடா பேசுகிற? உனக்கு என்னடா ஆச்சு? இல்லை, நீங்கள் எல்லோரும் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இல்லை, நான் பண்ண தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. எனக்கு தெரியும். ஹேசல் என்னை மன்னிச்சிரு ஹேசல். நான் வின்ஸ் இங்கே பாரு. வின்ஸ். ஹேசல் அப்படியே வின்ஸோட ஃபேஸை பிடிக்கிறா. இங்கே பாரு, என்னை பாரு, என்னதான் நடக்குது? நீ ஏதாவது சொன்னால் தானே எங்களுக்கு தெரியும். நீ பாட்டுக்கு வந்த, மன்னிப்பு கேட்குற, சாரின்ற. என்ன நடந்துச்சு? என்ன பண்ணிட்டு வந்த? எதுக்காக மன்னிப்பு கேட்குற? சொன்னால் தானே தெரியும். வின்ஸுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவனுக்கு வார்த்தையே வரல. அவனோட மைண்ட் ஃபுல்லாக இப்போ இவங்க எல்லாரும் இவனை மன்னிப்பாங்களான்னு மட்டும்தான் அவனுக்கு தோணிகிட்ருக்கு. இல்லை, அது என்னால். ஐம் சாரி ஹேசல். வின்ஸ் அப்படியே வேகமாக ஹேசலோட கையை தட்டி விட்டு அந்த கேஃபே விட்டு வெளியே வரான். என்ன? வின்ஸ் நில்லு வின்ஸ். ஹேசலும் அப்படியே அவன் பின்னாடியே போகிறா. இதை ஆரோனும் யூனாவும் பார்த்துட்டு, என்ன நடக்குது ஆரோன்? இவன் ஏன் இப்படி பண்ணுறான்? தெரிலையே, எனக்கு மட்டும் என்ன தெரியும்? வா போய் அவனையே கேட்போம். பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணுறான். சரி வா போவோம். அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரில, வா. யூனாவும் ஆரோனும் அப்படியே ஹேசல் பின்னாடி வெளியே வராங்க. இங்கே வின்ஸ் திரும்பி கூட பார்க்காம போயிட்டே இருக்கான். அவன் ஒரு நிதானத்திலே இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப மிஸ்ரபிளாக இருக்கான். வின்ஸ், நான் சொல்கிறது கேளு வின்ஸ். நில்லு வின்ஸ். இல்லை, நான் என் பாப்பா கூட இருக்கிறது சரியில்லை. இல்லை, என்னால் அவளுக்கு திரும்ப எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. நில்லு வின்ஸ். வின்ஸ், இப்போ மட்டும் நீ நிற்கல, இதுக்கப்புறம் எப்போவும் என்னை பார்க்க வந்துடாத. வின்ஸ், நான் உண்மையாக சொல்கிறேன், இதுக்கப்புறம் நீ எப்போ என்கிட்ட பேச வந்தாலும் நான் பேச மாட்டேன். வின்ஸ் அப்படியே ஸ்டாப் ஆகி ஹேசலை திரும்பி பார்க்குறான். இல்லை பாப்பா, நான். என்ன வின்ஸ் பிரச்சனை உனக்கு? இரு, நான் அங்கே வரேன். ஹேசல் அப்படியே வின்ஸ் கிட்ட நடந்து போகிறா. அதே மாதிரி தான் பின்னாடி ஆரோனும் யூனாவும் வராங்க. ஆரோன், உனக்கு ஏதாவது தெரியுமா? அவன் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்லை யூனா,
நேற்று கூட நல்லா தான் இருந்தான். இப்படியெல்லாம் இல்லை. இவனுக்கு இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னு தெரில. பைத்தியம் முடிச்ச மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். வா, அவங்ககிட்டயே போய் கேட்போம். எனக்கும் ஒன்றும் தெரியாது. ஆரோன், நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. ஏன் நீ அவங்கிட்ட கூட ஒழுங்காக பேச மாட்ற? உன் அப்பா பண்ண தப்புக்கு அவன் என்ன பண்ணுவான் பாவம்? யூனா, நீயுமா என்னை மற்றவங்கள மாதிரி புரிஞ்சு வச்சுருக்க? பரவாயில்ல, விடு. உனக்கு சொன்னாலும் புரியாது. ஏய் ஆரோன், நான் அப்படி சொல்ல வரல. ஐம் சாரி. நான் அப்படி இல்லை. பரவாயில்ல யூனா, வா, அவங்ககிட்ட என்னாச்சுன்னு போய் கேட்போம். ஹேசல் மட்டும் தனியாக போகிறா பார். ஆரோன் அப்படியே வேக வேகமாக ஹேசல் பின்னாடி வரான். ஹேசலும் வின்ஸ் கிட்ட போகிறா. வின்ஸ், என்ன பிரச்சனை வின்ஸ் உனக்கு? என்ன தான் நடந்துச்சு? சொன்னால் தானே தெரியும் வின்ஸ். என்னாச்சு சொல்லு. இல்லை இல்லை பாப்பா, என்னால் திரும்ப உனக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. நான் எதுவும் ஆகவும் விட மாட்டேன். அதுக்கு நான் உன் கூட இருக்கக்கூடாது. நான் உன் கூட இருந்தால் உனக்கு கண்டிப்பாக ஏதாவது நடக்கும். இல்லை, வேணாம் பாப்பா. நான் உன்னை விட்டு தள்ளியே இருக்கிறது தான் நல்லது. ஹேசலுக்கு ஒன்றுமே புரியல. என்ன நடக்குது வின்ஸ்? நீ பேசுகிறது எனக்கு ஒன்றுமே புரியல. இன்னைக்கு நான் ஒன்று சொல்லலான்னு உன்னை கூப்பிட்டா நீ ஒன்று பேசிகிட்ருக்க. எப்போ நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த பேச வந்தாலும் இப்படி தான் நடக்குது. ஒன்று நீ ஏதாவது மூட் அவுட்டில் இருக்க, இல்லைனா கோவப்பட்டு கத்துற. இதோ இப்போ இப்படி நடந்துக்கிற. உனக்கு நான் சொல்கிறத கேட்க விருப்பம் இல்லைன்னா நீ அதை டைரெக்டாகவே சொல்லலாம். இப்படி நீ சும்மா சில்லியாக ரீசன் தேடணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் ஜஸ்ட் சே தட், யூனோ. ஹேசல், அப்படி இல்லை ஹேசல். உனக்கு நான் சொல்கிறது புரியல. நீ என்ன சொல்ல வந்தேன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியும். கண்டிப்பாக நான் உன் கூட இருக்கிறதும் சரியில்லை. அதே மாதிரி நீ சொல்ல போகிற விஷயம் இதை விட பெருசு கிடையாது. என்னது? இதை விட பெருசு கிடையாதா? அது எப்படி வின்ஸ்? நான் சொல்ல போகிறது என்ன விஷயம்னே தெரியாமல் நீ ஒன்று முடிவு பண்ணுவ? நீ இந்த மாதிரி தானா? அப்போ இந்த மாதிரி தானா? இல்லை, புரியல. உனக்கு நான் பேசுகிறதோட சீரியஸ்னஸ் உனக்கு புரியல. அதான் நீ இப்படி பேசுகிற. என்ன சீரியஸ்னஸ்? நீ பேச வந்தால் மட்டும்தான் அது சீரியஸ்னஸா? அப்போ மற்றவங்க அவங்க விஷயம்லாம் சீரியஸ்னஸ் இல்லையா? இங்கே பாரு, நான் அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ண விரும்பலை. ப்ளீஸ் பாப்பா, புரிஞ்சுக்கோ. இங்கே பாரு பாப்பா, இப்போ நான் டேஞ்சரில் இருக்கனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் நான் உன் கூட இருக்கிறது உனக்கு சேஃப் இல்லடி. என்ன வின்ஸ் வளர்ற? எனக்கு நீ சொல்கிறது ஒன்றுமே புரியல. தெளிவாக சொல்கிற மாதிரி இருந்தால் சொல்லு, இல்லைனா நீ எதுவும் சொல்ல வேணாம். புரிஞ்சுக்கோடி. இதை என்னால் சொல்ல முடியல. ஆக்சுவலாக எனக்கு இதை எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியல. ஐம் சாரி ஹேசல். ஆனால் இல்லை, இது சரியில்லை. என்னாச்சு வின்ஸ்? எனக்கு ஒன்றுமே புரியல வின்ஸ். நான் போயிடுறேன். உன் லைஃப்பில் நான் இருக்க விரும்பலை. ஹேசல் அப்படியே சைலண்ட்டாக வின்ஸே பார்க்குறா. அவளுக்கு ஒரு மாதிரி பிளர்ரான ஒருத்தரோட ஃபேஸ் தெரியுது. இல்லை பாப்பா, நான் உன் லைஃப்பில் இருக்கிறது உனக்கு நல்லதில்லை. இங்கே வின்ஸ் பேசுகிறத கேட்க கேட்க அவளுக்கு ஒரு மாதிரி ஃப்ளாஷ்பேக்ஸ்லாம் வருது. லைக் யாரோ ஒருத்தரோட கல்யாணம். வின்ஸ் அவள் ஒரு மாதிரி அவளோட தலையை இறுக்கமாக பிடிக்கிறா. இங்கே ஆரோன் வேகமாக ஓடி வரான். அவனுக்கு தெரியுது இவளுக்கு ஏதோ ஃப்ளாஷ்பேக்ஸ் வந்துட்டுருக்குன்னு. பட் வின்ஸ் எதையுமே கண்டுக்கல. அவன் கீழே குனிஞ்சிட்ருக்கான். இங்கே ஹேசலுக்கு ஒரு மாதிரி யாருக்கோ கல்யாணம் நடக்கிற மாதிரி ஃப்ளாஷ்பேக் வருது. அந்த கல்யாணத்தை ஒரு பொண்ணு அழுதுகிட்டே பார்த்துட்ருக்கா. கடைசியில் நீயும் என்ன ஏமாத்திட்டல்ல வின்சென்ட். அவ்வளோதான். அந்த பேரை கேட்டோன்னையும் ஹேசலுக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் வலிக்குது. அவள் அப்படியே தலையை இறுக்கி பிடிக்கிறா. இங்கே வின்ஸ் அப்படியே, பாப்பா என்னடி ஆச்சு? நான் சொன்னல, கேட்டியா?
நான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். ஐயோ ஹேசல், என்னை விட்டு தள்ளிடு ஹேசல். அவன் அப்படியே ஹேசலை டைட்டாக ஹக் பண்ணுறான். இங்கே ஹேசலுக்கு தலைவலி தாங்கவே முடியல. அப்படியே ஆரோனும் யூனாவும் ஹேசல்கிட்டேயும் வின்ஸ்கிட்டேயும் வராங்க. யூனா அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டு ஓடி வரா. ஹேசல், ஹேசல் என்னாச்சு ஹேசல்? ஹேசல் என்னை பாரு. இங்கே யூனா அப்படியே ஹேசலோட ஃபேஸை பிடிச்சி ஹோல்ட் பண்ணுறா. யூனா யூனா எனக்கு 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 தலை ஏதாவது ஏதாவது பாத்தியா? சொல்லு சொல்லு ஹேசல், ஏதாவது பாத்தியா? ம், பார்த்தேன் பார்த்தேன் தலை தலை. இங்கே வின்ஸுக்கு இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு ஒன்றுமே புரியல. ஸோ அப்படியே டைட்டாக ஹேசலோட ஒரு ஹேண்டை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கான். இங்கே ஆரோனுக்கும் புரியுது அவளுக்கு ஃப்ளாஷ்பேக்ஸ் வருதுன்னு. ஸோ அவன் எதை பற்றியுமே யோசிக்காமல் ஹேசலோட ஃபேஸை டைட்டாக ஹோல்ட் பண்ணுறான். இங்கே பாரு ஹேசல், இங்கே பாரு, என்னை பாரு. அவன் அப்படியே அவளோட ஃபேஸை டைட்டாக ஹோல்ட் பண்ணி அவளை இவனை பார்க்க வைக்கிறான். என்னை பாரு, இங்கே ஒன்றும் இல்லை, அதில் கான்சென்ட்ரேட் பண்ணாத, அதை விட்டு வெளியே வா. ஒன்றும் இல்லை, என்னை பாரு, கண்ணை தர ஹேசல், என்னை பாரு, அதில் கான்சென்ட்ரேட் பண்ணாத. இங்கே பாரு, உனக்கு உனக்கு அதை பற்றி எதுவும் தெரிய வேணாம். இங்கே பாரு, என்னை பாரு, கண்ணை தர. பட் ஹேசல்னால் ஒன்றுமே முடியல. அவளுக்கு தலைவலி ஜாஸ்தியாகுது. அப்படியே அவள் ஃப்ளாஷ்பேக்ஸ்லாம் இன்னும் லென்த் ஆகிட்டே போயிட்டுருக்கு. வின்சென்ட், கடைசியில் நீயும் என்னை ஏமாத்திட்டல. என்னை காதலிக்கிறேன்னு சொன்னியே வின்சென்ட். ஏன்னா இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? அந்த பொண்ணு அந்த கல்யாணத்தில் நின்று அழுத்துட்ருக்கா. இங்கே ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகிட்டுருக்கு. இங்கே ஹேசலோட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. லைக் அந்த பொண்ணோட பெயினை இவ ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு தலையும் வலிக்குது. ஆரோனுக்கு புரியுது ஏதோ தேவையில்லாத மெமரியை ஹேசல் இப்போ பார்த்துட்ருக்கான்னு. ஆரோன் எதை பற்றியுமே யோசிக்கல. அவன் சடனாக ஹேசலை இழுத்து வச்சு கிஸ் பண்ணுறான். ஹேசலோட லிப்ஸில் ஆரோனோட லிப்ஸ் பட்ட உடனேயும் அவள் ஐஸை வைடாக ஓப்பன் பண்ணுறா. அந்த ஃப்ளாஷ்பேக்லேருந்து அவள் முழுசாக வெளியே வந்துட்டா. பட் இந்த ஷாக் அவளால் தாங்கவே முடியல. அவள் அப்படியே வைட் ஐஸோட ஆரோனை பார்த்துட்ருக்கா. இங்கே யூனாவும் வின்ஸும் அதே மாதிரி தான். வின்ஸோட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் லெஃப்ட் ஆகுது. அவனால் இதை பார்க்க முடியல. பட் ஆரோன் எதையுமே கண்டுக்கல. அவன் அப்படியே ஹேசலை டைட்டாக ஹோல்ட் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இங்கே ஹேசலுக்கு ஷாக்கு தாங்கவே முடியல. அண்ட் அவளுக்கு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ ஆரோன் அவள் புஷ் பண்ணவும் இல்லை, அவள் கிஸ்ஸும் திரும்ப பண்ணல. யூனா இதை அப்படியே வைட் ஐஸோட பார்த்துட்ருக்கா. அடி பாவி, அடியே ஏதாவது பண்ணுடி, ஒன்று அவனை தள்ளி விடு, இல்லைனா கிஸ் பண்ணு, என்னடி பண்ணுற? இங்கே வின்ஸுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே திரும்பி நின்றுக்கிறான். இல்லை, அவங்களாவது ஹாப்பியாக இருக்கட்டும். என்னால் அவளுக்கு கஷ்டம் மட்டும்தான் கிடைக்கும். யூனாக்கு வின்ஸ் இப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் அப்படியே வின்ஸ் கிட்ட போகிறதுக்காக நடக்கிறா. பட் அதுக்குள்ளே வின்ஸ் ரோடை கிராஸ் பண்ணுறதுக்காக போகிறான். இங்கே ஹேசலும் அப்படியே ஆரோனை மெதுவாக தள்ளி விடுறா. ஆரோன், என்ன பண்ணுற ஆரோன்? ஐம் சாரி ஹேசல். அது எனக்கு எப்படி ஒன்று அதுலேருந்து வெளியே கொண்டு வரதுன்னு தெரில. ஐம் சாரி. அவனும் அப்போ தான் வின்ஸை பார்க்குறான். வின்ஸ் அப்படியே காரெல்லாம் வர டைம்லேயே ரோடு கிராஸ் பண்ணிகிட்ருக்கான். வின்ஸ், என்னடா பண்ணுற? வின்ஸ், இங்கே வாடா, நில்லு வின்ஸ். அப்போ தான் ஹேசலும் திரும்பி வின்ஸை பார்க்குறா. இங்கே காரெல்லாம் அவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டுருக்கு. வின்ஸ் எதை பற்றியுமே கவனிக்கல. அவன் பாட்டுக்கு நேராக போயிட்டே இருக்கான். வின்ஸ், என்ன வின்ஸ் பண்ணுற? ஹேசலும் அப்படியே வின்ஸ் பின்னாடி போகிறதுக்காக வரா. அப்படியே இந்த சைட் பார்த்தா ஒருத்தன் காரை ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கான்.
பட் சடனாக வின்ஸை ரோடில் பார்த்துட்டு அவனும் பிரேக் போடுறான். டேய், ஏன்டா பிரேக் போட்ட? பாஸ், அது அது அந்த ரோடில் யாரா? அவனும் அப்படியே ரோடை பார்க்குறான். அவனுக்கு ரோட்டில் பார்த்தோன்னையும் சரியான ஷாக்கு. அங்கே வின்ஸ், ஹேசில், யூனா, ஆரான்னு எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. அவனும் வின்ஸ் ரோட் கிராஸ் பண்ணுறத பார்க்குறான். டேய், அடித்து தூக்குடா. பாஸ், அது பப்ளிக்காவது மாயராவது அட்ரா அவனை. அப்போ தான் அவன் வின்ஸுக்கு பின்னாடியே ஹேசில் வரதையும் பார்க்குறான். டேய் நில்றா. என்னாச்சு பாஸ், என்னாச்சு? அது அது என் பிரின்சஸ் தானே? ஓ, அப்போ 2 பேரும் ஆல்ரெடி மீட் பண்ணிட்டாங்களா? பரவாயில்லையே, மறுபடியும் அவளை கண்டுபிடிச்சிட்டான் போல. ஆனால் அதுக்கு தானே நான் இருக்கேன். டேய், காரை லாஸ்ட் கீரில் போடு. உன்னால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவனை இடிக்க முடியுமோ இடி. அவன் உயிர் பொழைச்சான், நீ செத்த. இடுறா அவனை. சரி பாஸ். அவனும் அப்படி வண்டி கீரை லாஸ்ட்டில் போட்டு ஆக்சிலரேட்டரை செம்ம ஃபாஸ்ட்டாக உதைக்கிறான். இங்கே ஹேசல் அப்படியே திரும்பி ரோடை பார்க்குறா. கார் வேகமாக வின்ஸை நோக்கி வர்றதையும் அவள் பார்க்குறா. வின்ஸ் தள்ளிப்போ! அவள் அப்படியே வின்ஸை வேகமாக தள்ளி விடுறா. அதே டைமில் அவளை பின்னாடி இருந்து ஒருத்தவங்க தள்ளி விடுறாங்க. ஹேசல்! இங்கே யூனா இது எல்லாத்தையும் வைட் ஐஸில் பார்த்துட்ருக்கா. ஒரு மாதிரி லவுடாக ஒருத்தர் மேலே அந்த கார் வந்து மோதுது. ஹேசலும் வின்ஸும் கீழே கிடக்குறாங்க. வின்ஸ் அப்படியே திரும்பி ஹேசலை பார்க்குறான். பாப்பா, உனக்கு ஒன்றும் ஆகலையே? நான் உன்னை என் பின்னாடி வராதான்னு சொன்னல, கேட்டியா? உனக்கு எதுவும் அடிப்படலையே? இங்கே காட்டு. பட் ஹேசலோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த ஆக்சிடெண்ட் ஆன பர்சன் மேலே தான் இருக்குது. இங்கே வின்ஸும் அப்படியே ஹேசல் பார்க்குற சைடை பார்க்குறான். அவனோட மூச்சே நின்று போன மாதிரி இருக்கு. ஆரான்! இங்கே ஹேசல் அப்படியே ஒரு மாதிரி பதறி அடிச்சுட்டு வேகமாக ஆரான் கிட்ட ஓடுறான். இங்கே ஆரான் அப்படியே ரோட்டில் ரத்தத்தோடு கிடக்குறான். இவங்க 3 பேரும் அப்படியே ஆரான் கிட்ட ஓடுறாங்க. ஆரான், ஆரான் கண்ணு தர ஆரான். எதுக்காக ஆரான் இப்படி பண்ண? ஏன் எனக்கு பதிலாக நீ விழுந்த? ஆரான், ஆரான் கண்ணை தர ஆரான், என்னை பாரு ஆரான். ஹேசல் அப்படியே ஆரானை தூக்கி அவளோட மடியில் படுக்க வைக்கிறா. ஆரான் ஒரு மாதிரி சாஃப்டாக ஹேசலை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். அவனோட தலையிலேருந்து அவனோட மூஞ்சி வரைக்கும் எல்லா பக்கமும் அடி. அவனுக்கு எல்லா பக்கத்துலேருந்தும் ரத்தம் வந்துட்டுருக்கு. நான் ஒன்று திரும்பவும் அதே மாதிரி சாக விட மாட்டேன். பிரின்சஸ். ஹேசலுக்கு அப்படியே ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. அவளுக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக்ஸ் வருது. பட் இந்த தடவை ஒருத்தரோட முகம் அவளுக்கு ரொம்ப கிளியராக தெரியுது. அவள் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. அவளோட கண்ணெல்லாம் அப்படியே இருட்டுது. ஆரியன், ஆரியன். இங்கே வின்ஸும் அப்படியே இதை வைட் ஐஸில் பார்க்குறான். ஹேசல், என்ன பேசுகிற ஹேசல்? ஆரான ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலாம். இங்கே யூனாக்கும் ஒன்றுமே புரியல. ஆனால் அவளுக்கு ஒன்று மட்டும் புரியுது. ஆரானுக்கும் எல்லாமும் ஞாபகம் வந்துருச்சு. அண்ட் ஹேசலுக்கும் யாரோட ஃபேஸோ தெரிஞ்சிருச்சுன்னு. ஹேசல், நம்ம ஃபஸ்ட்டு அவனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம். வின்ஸ் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணு. பிரின்சஸ். ஆரியன், என்கிட்ட ஏன் சொல்லலை? உன்னை நான் இந்த வாட்டி
இந்த வாட்டி காப்பாற்றிட்டேன். நான் நான் என் ப்ராமிஸை காப்பாற்றிட்டேன். இல்லை 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 ஆரியன், கண்ணை மூடாத ஆரியன், ப்ளீஸ் ப்ளீஸ் ஆரியன், கண்ணை மூடாத ப்ளீஸ். ஹேசலுக்கும் அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் இருட்டுது. எனக்கு ஹேசலும் அப்படியே பேசவே மயங்குறா. பாப்பா, ஏய் என்னடி ஆச்சு? ஹேசல் ஹேசல் என்னாச்சு? அப்படியே ஆம்புலன்ஸும் வந்து நிற்குது. ஓகே பெட்டல்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே அண்ட் ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சரிடா, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் கைஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ.